வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது பார்த்திங்கன்னா, இலவச தையல் இயந்திரம் வழங்குவதற்கான அறிவிப்பை நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. இந்த தையல் இயந்திர மிஷின் வாங்குவதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதற்கான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தின் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பல பெண்கள் பயன்பெற்றுள்ளார்கள். இது பார்த்தீங்கன்னா பெண்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு முக்கியமான திட்டமாக. இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் இலவசமாட்டு தையல் இயந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த தையல் இயந்திரம் பெறுவதற்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைம்பெண்கள், பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் உந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதாரத்தில் நலிந்த பெண்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய தகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயது 20லிருந்து 40 வயதுக்கு இடைப்பட்ட வயதில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையல் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தையல் தெரிந்தால் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதற்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டும் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, இதுதான் உங்களுக்கான தகுதி. 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தையல் தெரிந்திருந்தால் உங்களுடைய சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் உங்களுக்கு 72,000 உள்ளதான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருக்கணும். இதுதான் அதனுடைய தகுதிகள். இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக போய் இ சேவை மையத்திலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் டைரெக்டாக இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாக்குமெண்ட்லாம் ஈஸியாக அப்லோட் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இணைக்க வேண்டிய சான்றிதழ்கள் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த 10 சான்றிதழ்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி இலவச மட்டும் தையல் இயந்திரம் பெற முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் என்பதற்கான சான்று உங்களுடைய கையில் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட சான்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட். செகண்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய் உள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதற்கான இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு ஏதாவது டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன போல் நீங்கள் உங்களுக்கு தையல் தெரிந்திருக்கணும். தையல் தெரிந்திருக்க சர்டிஃபிகேட் இருக்கணும். அதில் கொடுத்துருக்கேன் 6 மாத கால தையல் பயிற்சி சான்றிதழ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் 4வது சான்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது சான்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்பிடல் சான்றிதழ், ஜாதி சான்றிதழும் வேணும், இருப்பிட சான்றிதழும் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டு கீழ் இருப்பின் வறுமை கோட்டு கீழ் உள்ள சான்று பிபிஎல் எண்ணுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிபிஎல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 10 சான்றிதழ் இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இலவசமாட்டு தையல் இயந்திரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.